மேத்ஸ் எக்ஸாம் இல்ல பிரேக்கப், எது ரொம்ப கஷ்டம் சார்? பிரேக்கப். பிரேக்கப். மேத்ஸ் எக்ஸாம் தான் ரீடெஸ்ட் பண்ணிக்கலாம். பிரேக்கப்ல கஷ்டம். கஷ்டம். ஏன்னா ஒரு வாட்டி ஒரு கிளாஸ் வாஸ் எடுத்துட்டு நீங்க கீழே தூக்கி போடுங்கன்னா அந்த கிராக் வரும். அதை மறுபடியும் க்ளூல ஸ்டிக் பண்ணலாம், ஆனா கிராக் இருக்கும், அதுல அது போக முடியாது. சோ பிரேக்கப் அந்த மாதிரி தான். ஓகே, அந்த கிராக் இருக்கா சார்? சார் கிட்ட ஏதாவது சொல்லுவோம். இருக்கும் சார். இருக்குது சார். உங்க லைஃப்ல இருந்து ஒரு விஷயத்தை டெலீட் பண்ணா என்ன டெலீட் பண்ணுவீங்க? ஏதாச்சும் ஒரு விஷயத்தை டெலீட் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா? I think I would not have got married. ஏன் சார்? அவ்வளோ சீக்கிரம் நான் ரொம்ப சீக்கிரம் கல்யாணம் ஆயிட்டு. ஏன்னா I would have got married little later. இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி கம்பேட்டபிலிட்டி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம். ஏன்னா நான் ஃபீல் பண்றது, நான் என் பையன் அதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் நீங்க உன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோ. நீங்க யாருன்னா உனக்கு என்ன பிடிக்கும் அதை தெரிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு ஒரு பார்ட்னர் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. பிகாஸ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னா அது ஈஸி இருக்கும். அதை தெரியாம நீங்க போய் இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல வந்தீங்கன்னா மாட்டுவீங்கன்னா அது பயங்கர பிரச்சனை எல்லாம் வரும். ஸோ ஐ ஃபீல் இஃப் ஐ ஹேவ் டு delete means I would have deleted getting married early. இன்னும் கொஞ்சம் லேட்டா மேரேஜ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் லேட்டா மேரேஜ் பண்ணிருக்கீங்க. அண்டர்ஸ்டாண்ட்மென்ட். நான் மேரேஜ் பண்ணது 2021ல. ஓகே. 21ல மேரேஜ் பண்ண, 22ல பசங்க எல்லாம் இருந்தோம். எனக்கு நான் ஜாலி என்ஜாய் பண்ண, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்றாங்க, நான் எனக்கு பசங்க எல்லாம் இருக்கும். ஸோ ஐ வுட் ஹவ் காட் மேரிட் மேபி இன் 29. அந்த வயசுல ஐ வுட் ஹவ் பீன் மோர் மெச்சூரிட்டி கொஞ்சம் இருக்கும். வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியின் மண் எஸ்என்எஸ். எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.